இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 3D வாட்டர்மெலன் எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஃபால்ட் கலர் பிளாக் இருக்குது. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ க்ரீன் கொண்டு வரேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணிடுறோம். எஃபெக்ட் போகிறோம். டிஸ்டார்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே வந்து ரஃப் அண்ட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஸ்மூத் ஆன் பண்ணிங்க அண்ட் அப்சல்யூட் ஆன் பண்ணிங்க. தென் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கிறோம். தென் என்ன பண்ணுறோன்னா எடிட் போயிட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். ஸோ இதே எடுத்து ஒன் மோர் டூப்ளிகேட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் ரெஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஹரிசான்ட்லி வெர்டிக்கலின்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஹரிசான்ட்லியே கொடுத்து ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப்பை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதை வந்து ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய டூப்ளிகேட்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ சிம்பிள் போகிறேன். சிம்பிளில் நியூ சிம்பிள் எனி நேம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இப்போ இதில் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எலிப்ஸ் டூல் எடுக்கிறோம். சர்க்கிள் போடுறோம். ஆக்சுவலாக நம்ம ஃபுல் சர்க்கிள் தேவையில்லை, ஆஃப் ஆஃப் தி சர்க்கிள் தான் வேணும். ஸோ சர்க்கிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் டூல் எடுத்து மிடில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கங்க. ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப் ஆஃப் தி போர்ஷன் வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு 3Dயில் ரிவால்வ் ஆன் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் எட்ஜுன்னு இருக்கும். இங்கே வந்து நான் ரைட் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 3D ஸ்பியர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே பிளாஸ்டிக் ஷேடிங் இருக்கிறது நமக்கு அந்த க்ளோ மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணால் டிஃப்யூஸ் ஷேடிங் ஆன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் மேப் ஆர்ட் பாட்டமில் இருக்கிற மேப் ஆர்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருந்த அந்த சிம்பிளை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் இம்போர்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்குள்ளே வந்து இதை ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும். தென் நீங்கள் ஹைட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக வாட்டர்மெலன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். பாய்.